புத்தரஷ்மி வெசாக் வலய நிகழ்வுகள் நேற்றைய தினமும் 3வது நாளாகவும் இடம்பெற்றது. ஏராளமான பொதுமக்கள் இந்த வெசாக் வலயத்தில் உள்ள சிறப்பம்சங்களை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள். நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். மீகுட பகுதியில் இடம்பெற்ற வெசாக் தன்சல் ஒன்றில் விபத்தை ஏற்படுத்தி 6 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கேப் வாகனத்தின் சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நேற்று ஓமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மீகுட பகுதியில் தன்சல் ஒன்றுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது வாகனம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்து மேலும் 7 பேர் சிகிச்சைகளுக்காக ஓமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்றும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவிசாவல்லையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கேப் ரக வாகனம் ஒன்று மீகோட பகுதியில் வழங்கப்பட்ட தன்சலுக்கு வரிசையில் நின்றவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்தனர். இதையடுத்து கேப் ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடகம சந்தியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் குறித்த கேப் ரக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கேப் ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மீகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளுக்காக QR முறைமையை எதிர்காலத்தில் மிகவும் கடுமையான முறையில் அமுல்படுத்த எதிர்பார்ப்பதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நெருக்கடி நிலையான சூழலில் எரிபொருள் நுகர்வை ஏதேனும் ஒரு வழியில் கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றும் இதன் மூலம் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை ஓரளவிற்கு குறைத்துக் கொள்ள முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த நெருக்கடி நிலைமை தொடர்வதன் காரணமாக எரிபொருள் நுகர்வை பெருமளவில் குறைக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே QR முறைமை மற்றும் கோட்டா முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் எரிபொருள் நுகர்வில் குறிப்பிடத்தக்க அளவு குறைப்பை ஏற்படுத்த முடிந்த போதிலும் அது இன்னும் நாட்டின் தேவைக்கான மட்டத்திற்கு வரவில்லை. தற்போது உலக சந்தையில் எரிபொருளின் விலை பெருமளவில் அதிகரித்துள்ளதால் பெருமளவிலான வெளிநாட்டு நாணயம் நாட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனை ஒப்பிட்டு ரீதியாக பார்த்தால் கடந்த ஜனவரி மாதத்தில் 186 மில்லியனாகவும் பிப்ரவரி மாதத்தில் 97 மில்லியனாகவும் இருந்த எரிபொருள் செலவினம் மே மாதமாகும் போது வெளிநாட்டு நாணயமாக $524 மில்லியன் வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்து தாங்கிக் கொள்வது கடினம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், ஒரு நாடாக நாம் சிந்தித்து எரிபொருள் நுகர்வில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு குறைப்பை ஏற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். நாட்டை விட்டு வெளியேறும் டாலர்களின் அளவை குறைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது ஒருபுறம் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு வழிவகுப்பதுடன் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். எனவே எதிர்காலத்தில் இலங்கை கனிப்பொருள் எண்ணெய் கூட்டு தாபனமும் டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து தற்போது நடைமுறையில் உள்ள QR முறைமையை மேலும் கடுமையான முறையில் அமல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கூறினார். இதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தி பொருளாதாரத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை ஓரளவிற்கு சமன் செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
அரசர்கள் காலத்தில் வீரமிக்க குடிமக்களின் வலிமையான மற்றும் பெருமைமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இன்று வீட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு, தனிமனித பொருளாதாரமும் வீழ்ச்சி கண்டு, லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் அடியோடு இல்லாமல் போயிருக்கின்றன. நமது நாடு மிகப்பெரிய பொருளாதார அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்நிய செலாவணி கையிருப்பும் குறைந்து வருகிறது. ஏற்றுமதி துறையின் வளர்ச்சி வேகம் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதனால் முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆடை தொழிற்சாலைகள் கூட தற்சமயம் மூடப்பட்டு வருகின்றன. இதனால் இளைஞர்களுக்கு தொழில் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளன. நாட்டில் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழல் இல்லாமல் இருப்பதே இதற்கு முக்கிய காரணமாகும். நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நேரடி அந்நிய முதலீடுகளையும் நாம் இழந்து வருகின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அம்மன் தொட்ட கட்டுவன ஹந்துகல விஜயராமவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நுழைவாயில் திறப்பு விழா நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். எபோலா வைரஸ் பரவல் தொடர்பான அபாயகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டுள்ளதாக பொது சுகாதார விசேட நிபுணர் வைத்தியர் துஷானி தபரேரா தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸின் தற்போதைய நிலவரம் குறித்து நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டல்களுக்கு இணங்க சுகாதார அமைச்சு தற்போது தேவையான ஆயத்த திட்டங்களையும் மற்றும் அதற்கான ஒத்திகைகளையும் முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். எபோலா வைரஸ் பரவல் பதிவாகியுள்ள கொங்கோ மற்றும் உகண்டா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் நபர்கள் குறித்து விசேட கண்காணிப்பு செயல்முறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் பிரிவினால் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் ஊடாக வருகை தரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதுடன் சந்தேகத்திற்கிடமான நோய் அறிகுறிகளை கொண்ட நபர்கள் பற்றிய தகவல்கள் தொற்று நோயியல் பிரிவுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் என அவர் கூறினார். எபோலா தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களை அனுமதித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக IDH வைத்தியசாலை தயார்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட நிபுணர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். සිදු කිරීමට ඒකම පර්යේෂණ ඒ රසායනාගාර පර්යේෂණ මේ පිළිබඳව සියල්ල நாட்டின் பல பகுதிகளில் மெனிஞ்சைட்டிஸ் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் 237 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. நோய் பரவுவதை தடுப்பதற்காக சுத்தமான குடிநீரை பயன்படுத்துமாறும் இயலுமானவரை எப்போதும் கொதித்தாறிய நீரை அருந்துமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துஷானி தபரேரா, தற்போது பதிவாகும் நோயாளர்களில் பெரும்பாலானோர் வைரஸ் தொற்று காரணமாக ஏற்படும் மெனிஞ்சைட்டிஸ் நோயாளர்களே என குறிப்பிட்டார். இந்த நோய் தொற்று முதலில் ஏப்ரல் 15ஆம் தேதி மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பகுதியில் கண்டறியப்பட்டது. பின்னர் ரெக்கிலகஸ்கட, கண்டி, பதுளை, வலிமடை மற்றும் தியத்தலாவ் ஆகிய பகுதிகளிலும் நோயாளர்கள் பதிவானதாக அவர் கூறினார். பதிவாகியுள்ள நோயாளர்களில் பெரும்பான்மையானோர் பாடசாலை மாணவர்கள் என்றும் நேற்று முன்தினம் மாலை நிலவரப்படி 59 நோயாளர்கள் மாத்திரமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏனைய அனைவரும் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி ஆகியன இந்நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். மெனிஞ்சைட்டிஸ் வைரஸ் நோயில் இருந்து சில நாட்களுக்கு குணமடைந்து விடலாம் என்றும் அவர் கூறினார். இந்த நிலைமை குறித்து விசாரணைகள், கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அசுத்தமான குடிநீர் ஆதாரங்கள் நோய் பரவுவதற்கு காரணமாக அமையலாம் என்பதால் சுகாதாரம் மற்றும் கல்வி அமைச்சுக்களினால் விசேட வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் உணவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் எப்போதும் சுத்தமான மற்றும் கொதித்து வைத்து ஆற வைத்த நீரையே பயன்படுத்துமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மே மாதத்தில் மாத்திரம் 8,321 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். இவர்களில் அதிகளவானோர் கொழும்பு, கம்பகா மற்றும் குர்நாகல் ஆகிய மாவட்டங்களில் இருந்தே பதிவாகியுள்ளனர். தற்போது நாடு முழுவதும் 72 சுகாதார அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அபாயமிக்க வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த ஆண்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களில் சுமார் 50% மேல் மாகாணத்தையும், 16% தென் மாகாணத்தையும், 9% சப்ரகமுவ மாகாணத்தையும் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளவில் பரவி வரும் எபோலா வைரஸ் மற்றும் இலங்கையில் பரவி வரும் மெனிஞ்சைட்டிஸ் எனப்படும் மூளைக்காய்ச்சல் நோய் நிலைமைகள் குறித்து சுகாதார பிரிவினர் தீவிர கவனம் செலுத்தியுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், நாட்டில் பரவி வரும் மெனிஞ்சைட்டிஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் எபோலா நோய் தொடர்பாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு விசேட கவனம் செலுத்தியுள்ளதுடன் அது தொடர்பான
தொடர்பான தேவையான அறிவுறுத்தல்கள் சுகாதார பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சில ஆப்பிரிக்க நாடுகளில் தான் எபோலா முதலில் கண்டறியப்பட்டது. அதன் பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனம் இதனை ஒரு அவசர நிலைமையாக அறிவித்தது. அது முதல் சுகாதார அமைச்சின் நோய் விஞ்ஞான பிரிவு இது குறித்து தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி எமது சுகாதார கட்டமைப்புக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதற்கமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக கடந்த நாட்களில் பதிவான மெனின்சைட்டிஸ் நோய் குறித்து அது கண்டறியப்பட்டது முதல் நாளிலிருந்தே கவனம் செலுத்தி அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதனால்தான் கடந்த நாட்களில் நடைபெற்ற தன்சல்களில் தேநீர் போன்ற சூடான பானங்களை வழங்குமாறு நாங்கள் கோரியிருந்தோம். ஏனெனில் ஏதேனும் ஒரு வழியில் மெனின்சைட்டிஸ் பரவக்கூடும் என்பதால் ஆகும். எனினும் ஓரளவிற்கு அதனை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார பிரிவினர் செயல்பட்டுள்ளனர். இந்த அளவில் நோய் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் இதனை அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் என அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நோய் நிலைமை முக்கியமாக சிறுவர்கள் மத்தியில் காணப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் நோயை மேலும் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி 1 கோடி ரூபாய் என சுங்கம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டம் சூரியகாந்தி தோட்டம் அருள்மிகு கதிர்வலாயுத சுவாமி ஆலயத்தில் கதிர்வலாயுத சுவாமி அறநெறி பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு கதிர்வலாயுத சுவாமிக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று வைபவம் ஆரம்பமானது. குத்துவிளக்கேற்றி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் சிவனடியார், சிவப்பித்தன், தியா சுவாமி, பௌத்த குருமார், ஆலய பரிபாலன சபையினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது ஊர் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி உத்தியோகபூர்வமாக கதிர்வலாயுத சுவாமி அறநெறி பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆலயத்தில் கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்கள் பணிக்காகவும் வழங்கிக் கொண்டிருக்கும் நிதி உதவிகளுக்கும் நமது ஆலய கடந்த 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட பிணைமுறி வழங்கலின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பிரதிவாதிகள் குழுவினருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் பொது சொத்து சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டுக்களை அந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்திருந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று நிராகரித்துள்ளது. சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த பின்னரே பிரதம நீதியரசர் பிரிதிபத்மன் சூரசேன, ஷிரான் குணரத்ன, அசேல வெங்கப்புலி, அர்ஜுன் ஒபேசேகர் ஆகிய நீதியரசர்களின் உடன்பாடுடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் மஹிந்த சமயவர்தன இந்த தீர்ப்பை வழங்கினார். தாய்லாந்தில் இடம்பெற்ற ஐகானிக் 2026 இன் பேங்காக் விருது வழங்கும் நிகழ்வில் சியத்த டிவிக்கு 2 விருதுகள் கிடைத்தது. சியத்த நியூஸ் மற்றும் தருபிரி ரே ஆகிய நிகழ்ச்சிகளுக்கே இந்த விருதுகள் கிடைத்தது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் வாய்ஸ் ஆஃப் ஏஷியா ஊடக வலையமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரி அஜா சஃபிக் கலந்து கொண்டு விருதுகளை பெற்றுக்கொண்டார். සම්මානයට අද දවසේදී බැංකොක් අයිකොනික් අවෝඩ්ස් තුළ පාත්‍ර වන්නේ සියත TV නිවුස්. The best television news of the year goes to Sieta TV News. දැන් අපිට දකින්න පුළුවන්කම තියෙනවා ප්‍රධාන විධායක නිලධාරී අජාස් ෂෆීක් මහතුමන් මේ වන විට සම්මානය ලබා ගන්නා මොහොතත් එක්ක අපි නැදලා ඉන්නේ. වැඩසටහන් ලෙස සියත TV නාලිකාවටමයි අපි ආරාධනා කරන්නේ. සියත තරුපිරි රෑ අද දවසේදී සම්මානයට පාත්‍ර වෙනවා. අපි ආරාධනා කරනවා ප්‍රධාන විධායක නිලධාරී අජා ෂෆීක් මහතුමන්ට ඒ සම්මානයත් බොහොමත්ම හොඳින් ලබා ගන්න. The best television entertainment program of the year goes to Sieta Tharupiri Raya.
அமெரிக்காவின் திட்டத்திற்கமைய இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த இஸ்புல்லா அமைப்பு இணங்கியுள்ளதாக, அதற்கு பதிலாக லெபனானின் தலைநகரான பெய்ரூட் மீது தாக்குதல்களை நடத்திருக்க இஸ்ரேல் இணங்கியுள்ளதாகவும் லெபனான் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களை பரஸ்பரம் நிறுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவை இஸ்புல்லா அமைப்பு ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்த முடிகின்றது என்று அமெரிக்காவில் உள்ள லெபனான் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இந்த இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் இஸ்புல்லா அமைப்பு எங்கள் நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதை நிறுத்தவில்லை என்றால் பெய்ரூட் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்று அவர் எச்சரித்துள்ளார். லெபனானில் இஸ்ரேல் முன்னெடுக்கும் இராணுவ நடவடிக்கைகள் தற்போது நடைமுறையில் உள்ள அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ஈரான் எச்சரித்திருந்தது. மியன்மாரில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் குழு ஒன்று சேர்த்து வைத்திருந்த வெடிபொருள்கள் வெடித்ததில் குறைந்தது 55 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நேரத்தில் குவாங் பாட் கிராமத்தில் நிகழ்ந்தது. திங்கட்கிழமை அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்தன. கட்டட சிதைவுகளின் கீழ் பலர் சிக்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. வெடிப்பு சம்பவம் குறித்து டாங் தேசிய விடுதலை படை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அறிக்கையில் பலர் உயிரிழந்ததாக அது குறிப்பிட்டது. இருப்பினும் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது குறித்த தகவலை அவர்கள் வெளியிடவில்லை. மூன்று தேசிய விளையாட்டு சங்கங்களின் பதிவை தற்காலிகமாக இடைநிறுத்தி அவற்றின் நிர்வாகத்தை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே வெளியிட்டுள்ளார். இதன்படி திருத்தப்பட்ட 1973 ஆண்டின் 25ஆம் விளக்க விளையாட்டுச் சட்டத்தின் 32 மற்றும் 33ஆம் பிரிவுகளின் பிரகாரம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய அமைச்சர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதுடன் இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள விளையாட்டு சங்கங்கள் இலங்கை கைப்பந்து சங்கம், இலங்கை கரம் சங்கம், இலங்கை ஹாக்கி சங்கம்.